தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தூய கிளேலியா அன்னையினுடைய நவநாள் பள்ளியாக ஆங்கில மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலியை நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக மரிய லாரன்ஸ் என்கின்ற ரஞ்சிதம் அவர்களது 6வது நினைவு நாளிலே அன்னாரது ஆன்மை இளைப்பாற்றிக்காக, குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த சகல ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அமலி சகாயராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை ஆசீர் அமைதி பெருக வேண்டும் என்றும், குழந்தைகளின் எதிர்கால ஆசீர்வாதம், நினைத்திருக்கிற காரியங்கள் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும், வேலை வாய்ப்புகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து அருள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேர குழந்தைகள் இறை ஞானத்தில் கல்வியில் வளர வேண்டும் என்பதற்காகவும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும், தேவ ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றும், பத்மாவதி என்கின்ற அருள் ஃபாத்திமா இவர்களது ஆன்மைகளை பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். வாடியூர் மரிய சூசை மரிய ஜான் சிராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை ஆசீர் பெருக வேண்டும் என்றும், குழந்தைகள் பேர குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவும், நல்ல கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அன்னமேரி, புதுமை சவரி அருளப்பன், அந்தோணி அம்மாள் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இறை அருளால் நிரப்பப்பட நாமும் ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்த்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கருணைக்கும் ஜபத்திற்கும் முன்மாதிரியாக புனித கிளேலியாவை புனித கத்தோலிக்க திரு அவைக்கு தந்தீரே. உண்மையான பணிவு மற்றும் அன்பின் முன்மாதிரியாக கிறிஸ்துவை பின்பற்றி நாங்களும் விண்ணக வீட்டிற்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 26 இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவரின் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரத்தினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனையை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினர்களும் மக்கள் அனைவரும் அவனை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் ஏன் நீ இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 13வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, சொந்த ஊரிலும் வீட்டில் யார் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? சொந்த வீட்டு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் இதோ பிற வீட்டு குழந்தைகளை ஏற்று அவர்களை பாராட்டுவதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். உங்கள் குழந்தை ஒரு மதிப்பெண் பெற்று வருகிறது, அதை பார்க்கிறீர்கள். 5 முறை அல்லது 6 முறை சில வீட்டில் கேட்பார்கள், உண்மையை சொல்லு, நீ தான் எழுதுனியா, நீ தான் பார்த்தியா? அல்லது தன் குழந்தை மிகப்பெரிய ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கும், அதை பார்த்துவிட்டு, ஓ அவ்வளோதானா, சரி பரவாயில்ல, ஓகே வெரி குட் என்று முடிப்பார்கள். ஆனால் இது இன்னொருவர், உறவினர் அல்லது யாரோ தெரிந்தவர்கள் அல்லது எங்கேயோ வெளியே உள்ளவர்கள் ஏதாவது சொன்னால் அதை பெரிதுபடுத்தி பாராட்டி பேசுகிற ஒரு பண்பு பழக்கம் மனிதரிடையே உள்ளது. ஏன், ரொம்ப எளிமையாக எடுத்து பாருங்கள். வீட்டிலே நல்ல சாப்பாடு தான் இருக்கும், அதை சாப்பிட்டு விட்டு பெரிதாக யாரும் பாராட்டுவதில்லை. ஆனால் ஒரு நாள் ஹோட்டலிலே போய் சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு விட்டு வந்து, ஏ அப்பா எப்படி இருக்கிறது என்று பெருமை பேசுவார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உணவு என்பதோ அல்லது இந்த கல்வி என்பதோ மட்டுமல்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள், இதோ தினம் தினம் யாரை சந்திக்கிறோமோ அல்லது யாரை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அவர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை, ஞானத்தை பெரும்பாலும் மனிதர்கள் பாராட்டுவதில்லை. இது கோவிலுக்கும் பொருந்தும். உள்ளூர் கோவிலுக்கு அதிகமாக போக மாட்டார்கள். ஆனால் வெளியூரில் இருக்கிற ஆலயம் என்று சொன்னால் அங்கே போய் வெளியே செருப்பை கலத்திவிட்டு அந்த கோவிலுக்குள் அவ்வளவு பவ்யமாய் போய் அவ்வளவு பக்தியோடு உட்கார்ந்து ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, எல்லா தரப்பில் எல்லா தளத்தில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். சில சமயத்தில் பங்கு தந்தையர்கள் ஒரு பெரிய நீண்ட மறையுரையை வைத்து விடுவார்கள். அதான் வந்து சொல்லுவாங்க, ஏன் சாமி இழுதுகிட்டே போகிறீங்க, சாட்டா முடிக்க வேண்டியதானே. இது வெளியூரிலிருந்து வந்து யாராவது பிரசங்கம் வைக்கிற பொழுது கூடுதல் அரை மணி நேரம் வைத்தன்றைக்கு என்ன சொல்வார்கள், ஏப்பா பரவாயில்ல சாமி ஓடுன்னு போட்டாருவார்னு. அதே மாதிரி இந்த தந்தை இன்னொரு ஊரில் போய் வைக்கிறவர்கள் சொல்வார்கள், ஏ அப்பா சாமி நீங்கள் நல்லா பண்ணீங்களே. பங்கு தந்தைக்கும் அதுதான், வீட்டில் உள்ள பெற்றோருக்கும் அதுதான், வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் அதுதான், இதோ சுற்றிலும் இருக்கிற கோவிலுக்கும் அதுதான். பிரியமானவர்களே, எனவே இது ஒரு வாழ்வின் அடிப்படையான ஒரு தத்துவம். சொந்த வீட்டில், சொந்த இடத்தில், சொந்த ஊரில், சொந்தங்களுக்கு மத்தியில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகிற, உயர்வாய் பார்க்கப்படுகிற தன்மை இல்லை. அதற்கு ஒரு 3 காரணத்தை இதோ இந்த விவிலியம் அல்லது நம்முடைய வாழ்வியல் தத்துவம் சொல்லுகிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த நபர் செய்கின்ற காரியம் செய்கின்ற நபரை விட்டுவிட்டு அவர்கள் செய்கின்ற, அவர்களுக்கு நாம் வைத்திருக்கிற
இப்போ வீட்டில் பாருங்களேன், ஒரு அம்மா சொல்லும் ஒரு பையன்ட்ட, டேய் கடைக்கு போயிட்டு வாடா, உனக்கு வேறு வேலையே கிடையாது, அவன் ஜாலியை பாரு அப்படின்ட்டு அவன் மாட்டுக்கு விளையாட போயிடுவான். வெளியில் தான் வந்திருப்பான், பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா கூப்பிட்டு என்ன சொல்லும், தம்பிங்க வாங்களேன், இந்த பஜார் வரைக்கும் போயிட்டு வந்துருங்களேன். அப்படியா, கொண்டாங்க அங்கு, நான் இந்த போயிட்டு வரேன். இவர்களுக்கு செய்யவில்லை, அவர்களுக்கு ஏன் செய்கிறான்? ஏனெனில் யாரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோமோ அவர்கள் மீது சில காயங்கள், சில வருத்தங்கள் மனிதர்களுக்கு மனதில் வந்து விடுகிறது. உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சண்டை இருக்கும், சடவு இருக்கும், கோபம் இருக்கும். அதனால் உங்களை பற்றி அவன் பெரிதாக யோசித்துக் கொள்வதில்லை. அல்லது உங்களுடைய சில பலகீனங்கள், சில குறைபாடுகள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால் அவர்கள் உங்களை பெரிதாக மதிப்பதில்லை. உள்ளூர் ஆலயத்திற்கு ஏன் நான் அதிகம் போவதில்லை என்பதற்கு ஒருவர் சொன்ன வாக்கு, ஃபாதர் கோயில் உள்ளே போன உடனே உபதேசியார் மூஞ்சை பார்க்கணும், பங்குச்சாமியார் முகத்தை பார்க்கணும். அங்கே நமக்கு பிடிக்காத 2 பேர் உள்ளே வந்து உட்கார்ந்துருப்பான். அவன் பிள்ளையை விளையாட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்னார் தானே இந்த பிள்ளைய உட்கார வச்சா என்ன அப்படின்னு நமக்கு தோணும். கோயிலுக்கு போனோம்னா பக்தியாக ஜோம் பண்ணதுக்கு மூடு வராது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து உள்ளுக்குள்ளே வருத்தம் தான் வரும். இது வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி போட்டிருக்கான், என்ன நடக்குன்னு நமக்கு யாரை தெரியும்? யாரையும் தெரியாது, கடவுளை மட்டும்தான் தெரியும். அதனால அங்கே உட்கார்ந்து என்னால் சாமி கும்பிட முடியுது. இங்கே எல்லாரையும் தெரியும். பிரியமானவர்களே, தெரிதல் என்பது உறவை வளர்க்க வேண்டும். தெரிதல் என்பது அன்பை பெருக்க வேண்டும். தெரிதல் என்பது அறிந்து வைத்திருத்தல் என்பது இன்னும் ஆர்வத்தையும் இன்னும் உற்சாகத்தையும் கூட்ட வேண்டும். ஆனால் அந்த தெரிதலில் இருக்கிற நன்மையை எடுத்துவிட்டு தெரிதலில் இருக்கிற தீமையை மட்டும் பார்க்கிற பொழுதுதான் அங்கே இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனம் என்பது இல்லாமல் போகிறது. முதல் காரியம் அதுதான் இங்கே இயேசுவுக்கு நடக்கிறது. இயேசுவின் ஞானத்தை பார்க்கிறார்கள், அவருடைய ஆற்றலை பார்க்கிறார்கள். ஆனால் என்ன சிக்கல் வருகிறது? அப்பா என்னார் தானே, கூட பிறந்தவங்க என்னார் தானே, இந்த பையன் நம்ம கூட ஸ்கூலுக்கு வந்தவன் தானே, நம்ம கூட சும்மா சுத்திட்டு இருந்த பையன் தானே, இவனுடைய பேச்சு அல்லது இவனுடைய ஞானம் அல்லது இவனுடைய செயல் என்ன பெரிதாய்? பிரியமானவர்களே, இரண்டாவது முக்கியமான ஒன்று என்னவென்றால், அறிந்திருத்தல் என்பது மட்டுமல்ல, முன்சார்பு எண்ணங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன முன்சார்பு எண்ணங்கள்? இதோ இயேசுவினுடைய சீடர்களில் நத்தனையேல், அவரை போய் பிலிப்பு பார்த்து சொல்லுகிறார், இதோ நாங்கள் மெசியாவை கண்டோம். அப்படியா? எந்த ஊருக்காரன்? நாசரேத்து. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வருமா? அதே போல் நமது வீட்டிலும் கூட நடக்கும். யாராவது வந்து ஒன்றை சொல்வார்கள், அப்படியா நல்ல காரியமா தெரியுது, யார் சொன்னா? இன்னாரு. அவன் குடும்பமே ஆவாத குடும்பம், அவன் சொல்லி என்ன இருக்க துறப்போம். பிரியமானவர்களே, அதே போல் ஒரு ஊரில் பொதுவில் எல்லா இடங்களிலுமே இது நடக்கும். யார் என்று சொல்லப்பட்டவுடன் அவ்வளவுதான், முடிந்தது. இதன் பெயர்தான் முன்சார்பு எண்ணங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றின் உண்மைத்தன்மையை, ஒன்றின் சரியான அந்த யதார்த்த தன்மையை சந்திக்காமல் நாமாய் வைத்திருக்கிற எண்ணங்களினால், கனவுகளினால், கற்பனைகளினால் அல்லது முன்னமே வைத்திருக்கிற முடிவுகளினால் பார்க்கிற பொழுது இங்கே இயேசுவுக்கும் அது நடக்கிறது. அவரது குடும்பம், அவர் பற்றி இவர்கள் ஏற்கனவே ஊரார் முன்சார்பு எண்ணங்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதல் வாசகத்திலேயும் அதுதான். இப்போ எரேமியாவா வந்தா நொய்னு பேசுவான், அதை செய்யாத இதை செய்யாத, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கேட்டால் கடவுள் வேற சொல்லுவான். பிரியமானவர்களே, எரேமியா சொன்னது போல் நடந்தது. ஆனால் கடைசி வரை மக்கள் காது கொடுக்கவில்லை. அவர்களுடைய மூளை முழுவதும் ஏற்கனவே நிரம்பி இருந்தது. நடக்கின்ற ஒரு புதிய செயலை, புதிய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு எம்டி கப் என்று சொல்வார்கள். நம்முடைய மூளை திறந்த தன்மையோடு காலியாய் வைத்திருந்தால் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இறை ஆசீர்வாதமும் தேவாமிர்தம் போன்ற ஆசீர்வாத செயல்பாடுகளும் நடக்க முடியும். ஆனால் நெகட்டிவ் என்று சொல்லப்படுகிற எதிர்மறைகளால் நிரம்பி நிற்கிற பொழுது புதிதாய் வருகிற ஆசீர் அங்கே தங்காது. ஆழமாய் தியானிப்போம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் இதய அமைதியை இறைவா, புனித கிளேலியா நினைவாக நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கண்ணோக்குவீராக. புனித வியாகுல அன்னையைப் போல் உமது திருமகனின் பாடுகளில் எங்களையும் பங்காளிகளாய் மாற்றுவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்கள் வழியாக உமது மாட்சிமை இன்னும் மேன்மையடைகின்றது. அவர்களின் போதனை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறை எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருகிறது. ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். Maria,
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்த புனித கிளேலியாவைப் போல உமது கருணையால் எங்கள் இதயங்கள் பற்றி எறிவதாக. ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். கண்ணீர் துளிகள் சிந்தி ஜெபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் கிளேலியாவே, கண்கள் ஒவ்வொன்றாய் கண்ணீர் சொரிந்து காணிக்கை கனிவோடு ஏற்பாயே, கருணையாம் மலைதனை பொழிந்திடுவாயே. தந்தை மகன் தூய ஆவியுமான ஏக தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். புனித கிளேலியாவினுடைய பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்து வரும் எல்லா கிருபைகளுக்கும் நன்றி நவிழ்கிறோம். நாங்கள் இழைத்துவிட்ட எங்களது சகலவித பாவங்களுக்காக மனமிருந்தி மனஸ்தாபப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கின்றோம். புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபங்களை அன்புடன் ஏற்று எமை ஆசீர்வதித்து அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் தந்தை மகன் தூய ஆவியுமான சர்வேஸ்வரா, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் நம்முடைய பொதுவான தேவைகள் யாவற்றுக்குமாக புனித கிளேலியாவின் பரிந்துரைக்காக மன்றாடுவோமாக. புனித கிளேலியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது இதயங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் பிறர் அன்பும் ஈகையும் வளர்ந்து வர வேண்டும் என்றும் ஆன்மீக வாழ்வில் தினந்தோறும் வளர்ச்சி பெறுவதற்குமாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் விரும்பும் வாழ்க்கை நிலையை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களது வாலிப வயது குழந்தைகளுக்கு இறையருள் கிடைக்கப் பெறவும், மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறையில் ஏற்படும் துன்ப துயரங்களை சகித்து கொண்டும் தங்களுக்கு நிகழ்ந்த தவறுகளை திருத்தி கொண்டும் நிலைத்து நிற்கவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமானதும் தகுதிக்கு ஏற்றதுமான வேலை கிடைக்கவும், எமது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வேலையின் மதிப்பை உணர்ந்து அந்த வேலையை உண்மை உணர்வோடு செய்யவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மதுவுக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமைகளாய் இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடையவும், இறைவன் ஒருவரே உண்மையான மகிழ்வு என்று அவர்கள் புரிந்து கொள்ளவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எல்லா நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியமும் அவர்கள் அனைவரும் இறைவனில் மட்டுமே நம்பிக்கையும் ஆனந்தமும் கண்டடைய வேண்டும் என்று அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும்
அன்பின் பிணைப்பில் வாழவும் அவர்களது மகிழ்வில் இறைவனுக்கு நன்றிகள் செலுத்தவும் துன்பதுயர நேரங்களில் இறை இயேசுவில் மட்டுமே நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கி அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மரணத்தின் வாசலில் கிடப்பவர்களுக்கு சமாதானமும் நம்பிக்கையும், மரணமடைந்த எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நித்திய இளைப்பாற்றியும் கிடைக்கப் பெறவும் நாங்கள் அனைவரும் விண்ணக வீட்டினை லட்சியமாக்கி கொண்டு எங்களது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ விசுவாசத்தை பறைசாற்றவும் உமது அருள் செய்திகளான நற்செய்தி வார்த்தைக்கு சாட்சிகளாய் விளங்கவும் உலகெங்கும் மறைபரப்பு ஊழியத்தில் முழுமையாய் பணியாற்றவும் கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் எல்லா குருக்களையும் மற்றும் அருள் கன்னியர்களையும் ஆத்தும வரங்களாலும் மன உறுதியாலும் நிறைய செய்து அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்களது இல்லங்களில் இருந்து குருத்துவ சந்நியாச தலங்களில் மறைபரப்பு பணிபுரிய இறை அழைத்தல்கள் நிரம்ப பெறவும் அவர்கள் பணியின் வழியாக அநேக மக்கள் இயேசு ஆண்டவரின் அன்பை அறிந்து உணர்ந்து அவரை பின்தொடரவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடி ஜெபிக்கின்றோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஜெபம். பரிசுத்த பரம பிதாவாகிய இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது ஆவியின் அருள் கொடைகளால் புனித கிளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டி விண்ணக வாழ்வை அளித்து கிறிஸ்தவ புண்ணியங்களின் முன் மாதிரியாக அவரை விளங்குமாறு செய்து உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எமக்காக பரிந்துரை செய்து மன்றாடுகிறவராக இருக்க தயை கூர்ந்தீரே. அவரது பரிந்துரையின் வழியாக எமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதி பெறச் செய்து எமது உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை சுடர்விட்டு எரிய செய்தருளும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களது இக்கட்டு நேரங்களில் ஆதரவும், ஆபத்து வேளைகளில் பாதுகாப்பும், துன்ப துயரங்களில் அமைதியும், தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும், குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும், பணி இடங்களில் வேலை நிரந்தரமும் பாதுகாப்பும், எமது கடமைகளை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்கை செய்தருளும். உமது அடியார் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இப்போது அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கின்ற இந்த பணிவான விண்ணப்பங்களை எல்லாம் இவற்றோடு இணைத்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்று நிறைவேற்றி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருளறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித கிளேலியாவே, புனித கிளேலியாவே, புனித கிளேலியாவே. அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டு மாலை ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரோம். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் ஜெபங்கள் அனைத்தையும் ஏற்றருள்வி. விண்ணக தந்தையாம் வல்லவரே, மனுக்குல மீட்பராம் மெசியாவே, தூய ஆவியாம் இறையருளே, பரிசுத்த மூர் இறைவா, ஆத்மநாதரின் அருள் விதியால் அன்பிலே திளைத்த நீர்தாமே, தாயே கிளேலியா பரிந்துரையில் அண்டி வந்தவருக்கு அடைக்கலமே, பரிசுத்த பரிமளம் நிறைந்தவளே, அமைதியின் தென்றலாய் வந்தவளே, கரம் நீட்டி எம்மை தழுவுகின்ற தூய கிளேலியா புண்ணியவதி, வாழ்க்கை பாதையின் தடைகளிலே எண்ணெய் பகிர்ந்திடும் மண்விளக்கே,
நெய்திரி நாளமாய் எரிந்தவரே, தியாகத்தின் சுடராக மலர்ந்தவளே, தூதர்கள் வழங்கும் புண்ணியவதி, ஜெபிப்பீராக எங்களுக்காய். சகோதர அன்பினை தம் வாழ்வில் நிகழ்த்தி காட்டின புண்ணியவதி, யாகுல அன்னையின் சகோதரி, ஜெபிப்பீராக எங்களுக்காய். வாழ்வை யாகமாய் தீர்த்தவளே, யோகத்தில் சுடராய் நிலைத்தவளே, எங்கள் தாயாம் கிளேலியா, ஜெபிப்பீராக எங்களுக்காய். உலகின் பாவங்கள் தாங்கும் இறைவனின் செம்மறி தேவா, பாவம் மன்னித்தருளும். உலகின் பாவங்கள் தாங்கும் இறைவனின் செம்மறி தேவா, பிரார்த்தனை கேட்டருளும். உலகின் பாவங்கள் தாங்கும் இறைவனின் செம்மறி தேவா, எங்களில் இறங்கியருளும். மெசியா கர்த்தரே, மண்ணுலகம் காப்பவரே, நாங்கள் எழுப்பும் ஜெபங்கள் திருமுன்னிலையில் பரிமளம் பரப்பும் தூபம் போல் ஏற்றருள்வீராக. ஆமேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, முது விசுவாசிகளுக்கு உடல் மனம் சம்பந்தமான நலத்தை தருவீராக. உமது கருணையை நாடி வரும் நோயாளிகளுக்கு சுகமளித்து திரு அவை விசுவாசிகளுடன் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி கூற வெகு விரைவில் வாய்ப்பு அருள்வீராக. உமக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் இவர்களை கருணை கண்களோடு நோக்குவீராக. இவர்களது வேண்டுதல்கள் யாவற்றையும் ஏற்புடையதாய் செய்தருள்வீராக. எந்நாளும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்திட இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்தவரும் அருளாசி அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புனித கிளேலியாவினுடைய மற்றும் எல்லா புனிதர்களுடைய யோக்கியதைகளையும் பரிந்துரை மன்றாட்டுக்கள் வழியாக இவர்களுக்கு உமது கருணையையும் அருள் ஆசிரியையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழும் தந்தை மகன் தூய ஆவியுமான மூவரு இறைவா, ஆமென். முழந்தால் படியிட்டு மாண்புயர் பாடுவோம். இதய அமைதியே இறைவா, இந்த தெய்வீக திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.